الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்குவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்துவித்த அன்னவன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கை நெறியை எந்நாளவும் பின்பற்றுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்களின் மீதும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவிலே நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி திருமறை திருக்குரானில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை பார்த்து திருக்குரானிலே ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைக்கின்ற பொழுது யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். இறைவனை நிராகரிப்பவர்களை அழைக்கின்ற பொழுது யா அய்யுஹல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அதே போல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றவர்களை முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். யூத கிறிஸ்தவர்களை அழைக்கிற பொழுது ஐயா அகல கிதாப், வேதத்தை உடையவர்களே. யூதர்களை அழைக்கிற பொழுது யா பனி இஸ்ராயீல், இஸ்ராயீல் மக்களே என்றெல்லாம் அல்லாஹ் அழைக்கிறான். மூமின்களை அழைக்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் அழைத்து ஏராளமான நற்செய்திகளை குரானிலே அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லுகிறார். அந்த மூமின்கள் மீது அல்லாஹ் பிரியப்படுவதாகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்பதாகவும் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதாகவும் அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றும் அந்த மூமின்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், வலா தஹீனு வலா தஹ்சனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தான் மேலோங்குவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஏராளமான நற்சான்றிதழ்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். 16வது அத்தியாயம் சூரத் அன்-நஹல் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு நல்லறம் செய்தால் ஃபலனுஹய்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மகிழ்ச்சியான சிறப்பான அழகான வாழ்க்கை வாழச் செய்யும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்புக்குரிய நல்லடியார்களே, இது அல்லாஹ் குர்ஆனிலே மூமின்களுக்கு சொல்லுகின்ற செய்திகள். இப்ப நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். உலகத்திலே இன்றைக்கு
இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைவென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் உலகத்தில் அதிகமாக துன்பத்திற்குள்ளாகிற ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். சிந்தப்படுகிற ரத்தத்தில் அதிகம் சிந்துகிற ரத்தம் முஸ்லீமுடைய ரத்தம். ஒரு நாளைக்கு கொல்லப்படுகிற உயிர்களில் அதிகமாக கொல்லப்படுவது முஸ்லீம்கள் தான். குழந்தைகள் துன்பத்திற்கு ஆளாகுவதும் குழந்தைகள் கொல்லப்படுவதும் முஸ்லீம் குழந்தைகள் தான். இன்னும் சொல்வதா இருந்தால் உலகத்திலே அதிகம் அகதிகளாக இருக்கிற சமூகம் எது அப்படின்னா இஸ்லாமிய சமூகம் தான். ரோஹிங்கியா முஸ்லீம்கள் உலகம் எங்கும் பரவி கிடக்கிறாங்க. பாலஸ்தீனத்திலே இருக்கின்ற முஸ்லீம்கள் உலகம் எங்கும் ஜெர்மனி வரையிலே அகதிகளாக இருக்காங்க. டெல்லியிலே இருக்கிறார்கள், அகதி முகாமில் இருக்காங்க. அகதிகளாக உலகம் பூரா இருக்கிறது முஸ்லீம்கள் தான். அப்ப முஸ்லீம் உம்மத்துடைய நிலை உலகம் பூரா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு என்ன நிலை, இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஓயவில்லை. காசாவில பல்லாயிரக்கணக்கான பேரை கொன்றாகிவிட்டது. குழந்தைகள் பல 40,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது. பற்றி எரிகிறது. இன்றைக்கும் அமெரிக்காவுடைய துணை கொண்டு நடக்குது இந்த அக்கிரமம். அதே போல நீங்கள் பார்க்கலாம், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் சிரியாவிலே இன்றைக்கு பிரச்சனை. லெபனானிலே ஆயிரக்கணக்கிலே 4000 5000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஈராக்கிலே நாங்கள் கெமிக்கல் வெப்பன்ஸ் எடுக்கிறோம் சொல்லி அமெரிக்கா உள்ளே நுழைந்து அங்கே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், பள்ளிக்கூடங்கள் சேதப்படுத்தப்பட்டது, இறை இல்லங்கள் தகர்க்கப்பட்டது. அதே போல ஆப்கானிஸ்தானிலே நடந்தது. உலகம் போற பிரச்சனை. சீனாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். ஜின்ஜியாங் மாகாணம் என்ற ஒரு மாகாணம் இருக்கு சீனாவில். அந்த மாகாணம் எப்படின்னா வரலாற்று ரீதியா பார்த்தா தனியாக ஆரம்பத்திலிருந்து தனியாக இருந்த ஒரு மாகாணம். சீனாவுடைய பெரிய 8வது மாகாணம் அது. அதை சைனா தன்னோடு இணைத்துக் கொண்டு உய்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களை சிறைச்சாலை போன்ற பெரிய கட்டடங்களை அமைத்து நாங்கள் அவர்களுக்கு மறுகல்வி தருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சித்திரவதைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கு. எதுக்குதான் கம்யூனிஸ்ட் நாடு. இன்றைக்கு வரைக்கும் இந்த முஸ்லிம்கள் துன்பத்துக்குள்ளாகிறார்கள். 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றெடுத்தால் 3வது குழந்தை கருத்தரித்தால் வலுக்கட்டாயமாக அந்த பெண்கள் கர்ப்பத்தை கலைக்க வேண்டும். இது சைனாவில் நடக்கிறது. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். இப்படி உலகம் போற பிரச்சனை. நம்முடைய இந்திய திருநாடு சொல்ல வேண்டியதே இல்லை. சுதந்திரத்துக்கு பின்னால் இந்த 70 ஆண்டு காலத்தில் சங் பரிவார்களால் இஸ்லாத்தின் எதிரிகளால் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல ஊர்களில் கலவரம், வட மாநிலங்களில் மீரட், அஜ்மீர், பாகல்பூர், பாம்பே, குஜராத், சூரத், பல இடங்களில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவ்வப்போது கலவரம் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கலவரத்தின் போது நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுவதும் பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு சேதப்படுத்தப்படுவதும் நடக்கும். குஜராத்தில் பார்த்தோம், நம்ம எவ்வளவு பேருக்கு கொண்டு குவிச்சாங்க. கர்ப்பிணி பெண் என்று பாராமல் கொன்றார்கள். அங்க இருக்கிற பெரும் வியாபாரிகள் எல்லாம் ஒரே நாள்ல என்னங்க ஒன்றுமில்லாதவர்களா ஆகிவிட்டாங்க. சற்றை தூக்க வேண்டியது பெட்ரோல் ஊற்றி கொடுத்த வேண்டியது. ஒரே நாளில் லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்கு வழியில்லாதவர்களாக மாற்றப்பட்டார். இந்த நாட்டில் தான், எங்கேயும் இல்லை, நம்ம மாநிலத்தில் தான், அண்டை மாநிலத்தில். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்தவர்கள் அவருடைய அக்கிரமம் இன்னும் கூடிவிட்டது. தைரியமாக ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்தார் சொல்லி அடித்துக் கொண்டார்கள். ட்ரெயின்ல ஒரு பெரியவர், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது எல்லாம் அறிந்த செய்தி தான், நினைவுபடுத்துகிறேன். ஒரு வயசானவர் போறாரு, சில இளைஞர்கள் சேர்ந்து துன்புறுத்துறாங்க. அதுல மாட்டுக்கறி இருக்குது என்று பிரச்சனை செய்யறாங்க. மதரசாவுக்கு போய் வந்த டெல்லியை சேர்ந்த சிறு மாணவன் ஓடிக்கொண்டிருப்பான், 18 வயசு 19, அடித்துக் கொண்டார்கள். நீ ஜெய்ராம் இஸ்லாம் சொல்லி ஸ்ரீராம் சொல்லி சொல்லி அடிச்சு கொண்டான். இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இன்னும் நீங்கள் பார்க்கலாம், பல்ல அணிந்து போகக்கூடாது படிக்கிறது. காலகாலமா போய் கொண்டிருக்கிறோம், எல்லாம் நடக்குது, எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்குது. நிர்வாணமாக கூட சட்டசபையில் போய் ஒரு உரையாற்ற முடிகிறது. ஹரியானாவில் நடந்தது.
ஆனால் எங்க செய்யணும், கல்வி சாலைக்கு பர்தா அணிந்து போனால் பிரச்சனை. கர்நாடகாவில் பார்த்தோம், பரீட்சை எழுத விடாமல் தடை செய்தார்கள் நீதிமன்றத்தின் மூலம், கல்வி பாதிக்கப்பட்டது. அதே போல நீங்க பார்க்கலாம், ஆட்சிக்கு வந்த பின்னால் சட்டத்துக்குள், இஸ்லாமிய சட்டங்களுக்குள் ஒரு மதசாக்குள் நுழையிறது, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரோம் என்று சொல்லி கொண்டு வந்தது. இப்பொழுது வக்ஃப் சொத்துக்குள்ளே நுழைவு, இங்க இருக்கிற எம்பி யாரா இருந்தாலும் அவரை கண்காணிப்பார் என்று சொல்லி பல திருத்தங்களை கொண்டு வந்து நாங்கள் சீர்படுத்துறோம்னு சொல்லி இப்படியான அக்கிரமங்கள் காஷ்மீர் வரை நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் சொல்றதா இருந்தா குடியுரிமை சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து முஸ்லீம்கள் போட்டு தெளிவானியார். எல்லாத்துக்கும் மேல இறை இல்லங்கள் பாதிப்புக்குள்ளாய். ஒரு கலவரத்தின் போதும் பள்ளிவாயல்கள் குறிவைக்கப்படும். இதுலதான் நம்ம பார்த்தோம், இந்த நாள் டிசம்பர் 6 கரெக்டா இந்த நாள் மக்களாம் தெரியும், ரத யாத்திரை நடத்துறேன்னு சொல்லி ரத்த யாத்திரை நடத்தி முஸ்லீம்களுடைய ரத்தத்தின் மீது ஊர்வலத்தை நடத்தி செங்கல் ஊர்வலம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்தி கடைசியில் என்னாச்சு, 450 ஆண்டு கால பழமை வாய்ந்த அல்லாஹுடைய இல்லத்தை இடித்து தரமட்டமாக்கிவிட்டு இடித்தவர்களுக்கெல்லாம் வழக்கு போட்டு வழக்கு பல ஆண்டுகள் நடந்து கடைசியில் ஒரு அழகான தீர்ப்பு வந்தது. பார்த்தோமா இல்லைங்களா? என்ன தீர்ப்பு? இவர்கள் எல்லாம் தடுக்க போனவர்கள் யாருங்க, யாருன்னு பேர் சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் முன்னாடி நின்னாங்களோ அந்த பழைய அந்த செய்தி நீங்க திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை இடித்தவுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தடுக்க போனார்கள், கடைசியவர்களை தடுக்க போனார்கள், எல்லாம் நல்லவங்க அப்படின்னு விடுதலை செஞ்சாங்க அலகாபாத் நீதிமன்றம். அப்ப இந்த மாதிரி அக்கிரமம் பள்ளிவாசல் இடிச்சாச்சு, அபகரிச்சு அங்க கட்டியாச்சு, ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு ஒரு இடம் தரோம் அங்க போய் கட்டிக்கிங்க, இதான் தீர்ப்பு, சமாதானமாயாச்சு. சரி, இதோடு முடிந்ததா என்றால் முடியல. ஏன் முடியல? இப்ப நீங்க பார்க்கலாம், உத்தரப்பிரதேசத்துல சாம்பல் மாவட்டம், இந்த சாம்பல் மாவட்டம் உங்களுக்கு தெரியும், இந்த பூலாந்தேவியில வந்தது ஆதிக்க சக்திகள் கைக்குள் வைத்திருக்கிற ஒரு மாவட்டம், அது உயர் ஜாதி ஆதிக்கம் வச்சிருக்கிற ஒரு பகுதி. இதை எதிர்த்துத்தான் அந்த பூலாந்தேவியில அங்க போராட்டம் பண்ணி துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி பெரும் சண்டையிட்டு கடைசியில் சரணடைஞ்சு எம்பியோட ஆனாங்க. அந்த மாவட்டம் தான் இந்த சாம்பல்ங்கிறது. அங்க ஜும்மா மசூதி, அங்கவே ஒரு பெட்டிஷன், காலையில் ஒருவன் பெட்டிஷன் போடுகிறான், மாலையிலே ட்ரையல் கோர்ட்டு நீ உள்ள போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கும், போய் நீ அகல ஆராய்ச்சி செய்ய போட்டிப்பார் உள்ள ஏதாவது இருக்கா. அநியாயம் பாருங்க. அன்புக்குரிய நல்லடியார்களே, 1991 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது இந்த பாபர் மஸ்ஜித் பிரச்சனை டைம்ல. அது என்ன சட்டம் அப்படின்னா, 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது பள்ளிவாயில்களாக இருப்பது பள்ளிவாயில், கோயிலாக இருப்பது கோயில், சர்ச்சுகளாக இருப்பது சர்ச்சு, யாரும் உரிமை பண்ணக்கூடாது. இந்த பாபரி மஸ்ஜித் எதெல்லாம் இஷ்யூவா இருக்கோ அதை தவிர அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது அதில் அடங்காது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார். சட்டம் இயற்றினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பாபர் மஸ்ஜித் தீர்ப்புல அதை பள்ளிவாசல் அதை வந்து ஆலயமாக மாற்றிவிட்டு பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்து ஒரு 6 பேர் கொண்ட நீதிபதி தீர்ப்பளித்தாருன்னா இல்லை அநியாய தீர்ப்பு. அதுல கூட அவங்க சொல்றது என்னன்னா, இது இதுக்கு மட்டும்தான், இனி வரக்கூடிய சட்டம் 1991 போட்ட சட்டம் அமலில் இருக்கும். எந்த ஒரு பள்ளிவாசலையோ ஆலயத்தையோ உரிமை கொண்டாடக்கூடாது, இருக்கிற மாதிரி விட்டுருணும், இதான் சட்டம் தான். இந்த சட்டம் மேல இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சட்டம் வந்தால் அரசியல் சாசன பெஞ்ச் அது அவ்வளவு வேல்யூவானது. கீழே இருக்கிற கோர்ட்டு நீ போய் தோண்டி பாருங்க, அஜ்மீர் தர்கா கோர்ட்டு பெட்டிஷன் போடுறான், போய் தோண்டி பாருங்க. தர்கா என்பது வேறு, நீங்க தர்கா தானே நம்ம சிந்திக்க கூடாது. நாளைக்கு மதரசாக்கு வருவாங்க, நாளைக்கு ஆர்ப்பனேஜ் நீங்க நடத்தினா அதுக்குள்ள நுழைவாங்க, நீங்க எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு நோக்கம் அல்ல, சீண்டி பார்த்து கொண்டே இருக்கும். இதோட பெரிய அக்கிரமம் என்ன தெரியுங்களா? அந்த கலவரத்துல துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேர் 4 பேர் பாத்தீங்கன்னா, அந்த 4 பேர் பார்த்திருப்பீங்க எல்லோரும், சின்ன சின்ன வயசு, 20 வயசு 25 வயசு 30 வயசு, எல்லாம் சின்ன சின்ன வியாபாரி, தெருவுல வைக்கிறது, சின்ன சின்ன கடையை வச்சு வியாபாரம், பிளாஸ்டிக் பக்கெட்டு அது இந்த மாதிரி விற்கிற இளைஞர்கள். அவங்க தாயாரெல்லாம் அழுகுறாங்க, இந்தியில உறுதியில சொல்லிக்கிட்டு, கடையிட்ட பார்த்துட்டு வரையில போனா சண்டை நடக்குதான் என்னன்னு, போனவன் ஜனாசாவா வரான், சுட்டு கொண்டு விட்டு அது யார் செஞ்சான்னு தெரியல அப்படிங்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் காரி துப்புது, யார் செஞ்சா எல்லாத்துக்கும் தெரியுது. அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அதுக்கு இடையில ஒரு அக்கிரமம், பயங்கரமான அக்கிரமம் பாருங்க. இந்த காசி மதுரா இந்த மாதிரி எல்லாம் அவங்க வாரணாசினா அவங்களுக்கு புனிதமான இடம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு யாத்திரைகள் போறதுக்கு யாத்திரிகள் போவாங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. இப்படி போற வழியில இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும்
யார் ஓனர், யார் வேலை செய்யறாங்க போர்டு எழுதி வைக்கணும். யார் போட்ட சட்டம்? உத்தரப்பிரதேச அரசு. இப்படி போட்டதில் என்ன தெரியுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தீட்டுப்பட்டுருமா. அதுல நான்வெஜ் இருக்கக்கூடாது, முஸ்லீம் கடை இருக்கக்கூடாது. யாரெல்லாம் பேர் எழுதி போடுன்னு சொன்ன உடனே எதுக்கு சொல்றாங்கன்னா, தலித்து இருக்கக்கூடாது, பேரை பார்த்தா தெரியும், முஸ்லீம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்க கடையில் வேலைக்கு இருந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை வேலையை விட்டு தூக்கினாங்க. அப்ப எதிர்பார்க்கறது என்ன? இப்ப அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க, என்ன செய்வாங்க? இப்படி எல்லாம் பாதிச்சா அவன் தான் போய் ஒரு 1000 நம்ம ஊர் மாதிரியா, நம்ம மாநிலம் மாதிரியா? உங்களுக்கு தெரியும், வட மாநிலத்துக்கு போனவர்கள் பல பேர் இருப்பீங்க. அப்படி கஷ்டப்படுறதுனால இங்க வராங்க, அங்க ஓட்ட போட்டுட்டு இங்க வந்து பஞ்சு மூட்டை எடுத்து திரியாங்களா? எதுக்கு? அங்க ஒண்ணும் வழி இல்லை. அங்க போய் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் சிறப்பான ஸ்டேஷனா இருக்கு. நம்ம இதவே சரியில்லை, இவ்வளவு கோடிக்கணக்கில் வருமானம் வர்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியா இருக்குதுன்னு நினைக்கிறோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கிராமத்தை விட மோசமா சிட்டி இருக்குது, சில ஊர்களை தவறு. அப்ப இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 2000 ஒரு பெரிய காசு, வேலையை விட்டு தூக்கணும். என்ன செய்வான்? எப்படி பலகீனப்படுவான்? தன்னை முஸ்லீம் என்று காட்டிக் கொள்வானா? இதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த அச்சம் வரணும், இந்த பயம் வரணும், அவன் மார்க்கத்தை விட்டு பின்வாங்க. ஒண்ணு நம்ம சொல்றதை கேட்கணும், அல்லது நம்ம பின்னாடி வந்தோம் என்பதற்காகத்தான், இந்த அச்சுறுத்தலுக்காகத்தான் 3000 பள்ளிவாசல் கொண்ட லிஸ்ட். கியான்பாபி மஸ்ஜிதுல போய் ஒளிச்சேர இடங்க சும்மா ஒரு கூறு மாதிரி இருக்குது, அதை போய் ஆய்வு செஞ்சுட்டு கோர்ட்ல இருந்து உத்தரவு. இன்னைக்கு அது பிரச்சனையா? இது நிக்குமா? அது வளர்த்தி ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? பிரச்சனை, உயிர் போகும். சும்மா மத்தியில தொழுதுட்டு இருக்கிறாங்க, திடீர்னு போய் ஆராய்ச்சி பண்றேன்னா நம்மளாம் போயிடலாமா? இந்த பள்ளியாசல் இது தொழுதுட்டு இருக்கிறோம், இங்க ஏதாவது இருக்குதுன்னா கடற்கரை போயிடலாமா? நம்ம விடுவாங்களா? அப்ப போராட்டம்னா அது மேல குண்டு, துப்பாக்கி சூடு. இந்த மாதிரி அக்கிரமம் இந்த நாட்டில் நடக்குது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த அளவுக்கு ஏன் சமூகம் இந்த அளவுக்கு கிள்ளு கீரையா இருக்கு? ஒண்ணு என்ன வேணா செய்யலாங்கிற மாதிரி ஏன் இருக்கு? எதுவுமே இந்த சமூகத்தை என்ன வேணா செய்யலாம், தடா போடா சட்டம் அதிகமாக யார் மேல போட்டோம் தெளிவு செஞ்சுட்டுங்க. இது என்ன பெரிய அநியாயம்! நான் உலகம் போல பாதிச்சு கிடக்குது. இந்தியாவோட நிலைமை நமக்கு பேர் என்ன தெரியல, தீவிரவாத சமூகம், தீவிரவாதிகள் பாதிச்சு கிடக்கிறான். எவ்வளவு அநியாயத்துக்கு உள்ளாகிற மக்கள், படிப்பில்லை, ஒண்ணுமில்ல, அதிகாரத்தில் இல்லை, எல்லாம் 800 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட மக்கள். ஏன் இப்படி பிச்சைக்காரா இருக்கா? ஏன் படிக்காம பின்தங்கி கிடக்கிறான்? சிந்திக்க வேணாமா? நம்ம 800 ஆண்டு காலம் நம்முடைய முஸ்லீம்கள் தான் ஆண்டு இருக்கிறான். வெளியிலிருந்து வந்தானா உள்ள வந்தானா முஸ்லீம்கள் ஆட்சி இருந்தது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? என்ன ஆட்சி இன்னைக்கு? ஏன் இப்படி ஆனோம்? ஏதனால இது என்ன நிலைமை அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னு சொன்னா நமக்கு தெரியுது. குர்ஆனை நாம் திருப்பி பார்த்தால் 2 விஷயங்களை அல்லாஹ் அதிலே சொல்லுது. 2 விஷயம் தெரியுது நமக்கு. என்ன அப்படின்னா, முதலாவது விஷயம், எப்பவெல்லாம் அல்லாஹ்வை விட்டு இந்த சமூகம் அந்நியப்படுதோ, இஸ்லாத்தை புறக்கணித்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடு அநியாயக்காரர்களை ஏவி விடுவது. இது குர்ஆனில் நீங்க போய் பாருங்க. பனு இஸ்ராயேல் சமூகத்துடைய செய்தி அல்லாஹ் தெளிவா சொல்றான். அவங்க மேல அநியாயக்காரர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை அழகா சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி திடீர்னு சொன்னாங்க, இந்த சமூகத்தில் ஒரு நாள் வரும், ஒரு டைம் வரும், பசித்தவன் எப்படி உணவு பாத்திரத்தின் மீது பாய்கிறானோ அதுபோல பிற சமுதாயங்கள் உங்கள் மீது பாய்வார்கள். பசியோட ஒருத்தன் பல நாள் இருக்கிறான், உணவு பார்த்தா எப்படி பாய்வானோ அந்த மாதிரி பல சமூகங்கள் உங்கள் மீது பாய்வார்கள். அந்த தோழர் கேட்கிறாங்க, அபூதாவுதிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலகட்டத்தில் நாங்கள் மிக குறைவா இருக்குமா? எல்லாரும் எங்க மேல பாய அளவுக்கு பலகீனமா இருக்குமா? சொல்றாங்க, இல்லை, நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். முஸ்லிமில் நீங்க எவ்வளவுங்க? 5 ஒருவர். 800 கோடியில் 180 இருந்து 200 கோடி. முஸ்லிம்கள் எவ்வளவுங்க உலகத்துல? 180 கோடி. ரோமன் கேத்தலிக்கை விட முஸ்லிம்கள் அதிகம். கிறிஸ்தவ சமூகம் முதல் இடம், முஸ்லிம்கள் 2வது இடம். ரோமன் கேத்தலிக் என்ற பிரிவு இருக்கு, அதான் பெருசு. வாட்டிகனை தலைவராக கொண்ட போப்புடைய அந்த பிரிவு, அவர்களை விட முஸ்லிம்கள் அதிகம். ஆனா என்ன நிலைமைங்க? இந்தியாவில் என்ன நிலைமை? உலகத்திலே இந்தோனேசியாவுக்கு அடுத்துங்கிறான். கணக்கு போட்டா நம்ம தான் பஸ் தரப்போம். 25 இருந்து 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம்.
ஆனா எப்படி இருக்குது? கில்லு கீரை போல இருக்கிறது. சொன்னாங்களா இல்லையா? பாய்வார்கள், ஏன் இந்த நிலை கேட்கிறாங்க. அப்படி எதனால இப்படி ஆகும்? உங்களுக்கு வகன் ஏற்பட்டு வகன் ஏற்பட்டுரும். வகன்னா என்ன? நீங்கள் உங்களை பற்றி அச்சம் பிற சமுதாயத்தில் ஈடுபட்டு போயிடும். உங்களை பத்தி பயமே இருக்காது. உங்களை பார்த்தாவே ஏன் வந்தா ரயில்ல போய் ஒரு ஸ்டேஷன்ல போய் ஏறனா எதுக்கு வந்தா ஒரு பரிதாவோட வந்தா பார்வையை வேற மாதிரி ஆக்கிடும். வேற ஏதோ வரக்கூடாத வந்த போல ஆயிடுச்சு. அன்புக்குரியவர்களே, அப்ப பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? உங்களை பற்றி அச்சம் ஈடுபட்டு போயிடும். எதனால் ஏற்படும்? நீங்கள் துனியாவின் பக்கம் சாய்ந்தீர்கள், மறுமையை மறந்து மரணத்தை வெறுப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை என்னங்க? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த கண்ணியத்தை இழந்தோம் அப்படின்னா, கீழே இருந்து மேல வரை அரபு நாடுகளை பாருங்கள், மூழ்கி திளைக்கிறான் உலகத்துல. அங்க சவுதி அரேபியா எங்க இஸ்லாம் தோன்றியதோ, எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களோ, அந்த மண்ணில் இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி வந்து, எவ்வளவு அங்க தடை செய்யப்பட்டதை எல்லாம் ஒவ்வொன்றாக திறந்துக்கிட்டு, இன்னைக்கு துபாயெல்லாம் சொல்ல முடியுமா முஸ்லீம் நாடுன்னு? அப்ப என்ன அளவுக்கு அவர்கள் செல்வத்திலே செல்வாக்கு அல்லாஹ் கொடுத்தோன்னு அல்லாஹ்வை மறந்து ஆட்டம் போடுவது. தனி மனிதர்களை பார்த்தால் அப்படித்தான். இன்னைக்கு உம்மத்துடைய அதிகமான மக்களுடைய வாழ்க்கை போக்கக்கூடிய துனியாவின் பக்கம் சார். துனியாவை நம்மளுக்கு குறையுது. இன்னைக்கு இந்த ஒழுக்கம் இன்னைக்கு குறைந்து போயிடுச்சு, நாணயம் இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது. பலவிதமான பாவங்களை இன்னைக்கு முஸ்லீம்கள் ஊடுருவி கிடக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? சோதனைக்குள் உள்ளாக்கப்படுறோம், துன்பத்துக்குள் உள்ளாக்கப்படுறோம். ஒருவித அச்ச உணர்வோடு வாழுங்கள் என்று அல்லாஹ் விதித்து விட்டான். இது முதலாவதாக குர்ஆன்ல நம்ம பார்க்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, சரி, இறை அச்சம் உடையவர்கள், நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைப்பவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. ஒட்டுமொத்த உம்மத்தை அப்படி ஆகலையே, குறைந்த எண்ணிக்கையில அப்படி இருப்பாங்களே என்றால், நம்ம குர்ஆன்ல போய் பார்த்தா இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்றைக்கு இந்த பிரச்சாரத்தை சொன்னாங்களோ, எதிர்த்து ஒரு கூட்டம் அவர்களுக்கு எதிராக வேலை செய்யும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் கங்கணம் கட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த அடித்து இந்த மக்காவிலே துன்பத்திற்குள்ளாகி ரத்தம் பீரிட்டு வருகிற நேரத்துல வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்க துஆ செய்யக்கூடாதவர்கள் இப்படி அக்கிரமம் பண்றாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் இரும்பு சீப்புகளால் வைத்து கீறப்பட்டார்கள், அப்ப கூட அல்லாஹ்வுடைய இதுல உறுதியா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்ப நடக்குது, அது நடக்கும் கியாமத்து வரை. இது போன்ற எதிர்ப்புகள், பிரச்சனைகள், துன்பங்கள் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எழுந்து கொண்டுதான் இருக்கும், செய்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி தைரியமாக எதிர்கொள்வது, இதை எப்படி அணுகி முறியடிப்பது, எப்படி நாம் இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றுவது, எப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதான் இங்க பிரச்சனை. இன்றைக்கு இருப்பது போல இருந்தால், ஸ்பெயின்ல என்ன ஆச்சு? இறையினங்கள் மீசிங்களாக இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அவ்வளவு முஸ்லீம்கள் இருந்தும் கூட ஸ்பெயின் துடைத்து எறியப்பட்டார்கள் முஸ்லீம்கள். எப்படி ஆச்சு? உலகத்தின் பக்கம் சாய்ந்தால் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் தூக்கிட்டு அடுத்தவங்களை கொண்டு வருவேங்கிறான். மிக அதிகமாக ஆட்டம் போட்டால் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகும். அந்த மாதிரிக்கு உம்மத்தினுடைய அதிகமான மக்களுடைய வாழ்க்கை போக்கு திரும்பி இருக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இதுக்கு என்னதான் செய்வது, என்ன தீர்வு, எப்படி போறது அப்படின்னு சொன்னா, இந்த உம்மத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெயர் தாங்கிகளாக இருக்கிறாங்க. இஸ்லாத்துல ஏதாவது இருக்குதா? இஸ்லாத்துடைய வாழ்க்கை போக்கு இருக்குதா? அடிப்படை ஐவேளை தொழுகைக்கே பிரச்சனையா இருக்குது. இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, பேரு பெயர் தாங்கி முஸ்லீம்கள். தாய் தகப்பன் முஸ்லீம்கள் அடிப்படையில் வந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில். குர்ஆனை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இப்படி வாழக்கூடிய உம்மத்து எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அப்ப அல்லாஹ்வின் பக்கம் இந்த உம்மத் முதலில் திரும்ப வேண்டும். நிறைய சொல்லுவாங்க, கிலாபத்து வந்து ஆளாய இதாய், கிலாபத்து இருக்கும்போதே துன்பம் வந்தது, தாத்தாரியா கட்ட தோல்வி அடைந்தார்கள். அப்ப இதுக்கு தீர்வு என்ன? இறை நம்பிக்கை வலுவாக வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்வை பற்றி பிடிப்பதை தவிர
வழி இல்லை. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். இதுக்கு என்ன தீர்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு சோதனைக்கு உண்டானாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ் செய்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை என்ன அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா 3 விதமான செயல்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. 3 விதமா செஞ்சிருக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் படி என்னங்க? இஸ்லாம் செய்வார்கள். இஸ்லாம் என்றால் அவரை சீர்திருத்தம் பண்ணுவார்கள், அவரை தரபியத்து பண்ணுவார்கள், அவரை பழைய கொள்கை, பழைய தவறுகள், பாவங்கள், இறைவனுக்கு பிடிக்காத செயல்கள் வந்து மீட்டு உண்மையான மூமியாக அவரை மாற்றுவார்கள். இஸ்லாம் செய்வார்கள். இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி என்னங்க? அதுதான். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? ஆரம்ப காலத்துல இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா, ஒருவர் இதை ஏற்று தெளிவாயிட்டார்னா இதையே இன்னொரு இடத்திலும் சொல்லி இந்த செய்தியை கொண்டு போக வேண்டிய உத்வேகம் இருந்தது, கொண்டு போகணும் அப்படின்னு. இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? இடங்கள் ஆகிவிட்டது, பள்ளிவாசல் ஆகிவிட்டது. யாரெல்லாம் இதை ஏற்றிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சே தர்பியா, அவங்கள வச்சே பயானு, அவங்கள வச்சே ஜும்மா, அப்படி இப்படி ஒதுங்கி ஒரு மாடி போய் ஆகிவிட்டது. வேற மாதிரி ஆகி அவனோ ஒரு பிராண்டை போட்டு உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, இதை மாற்றணும். யாரெல்லாம் இந்த நிலை மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வர வேண்டும், நான் இந்த நிலைமையில இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு கவலை கொண்டவனாக வந்திருந்தால், இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கிற நாம அனைவரும் தாயிக்கிறார்கள். தாயிக்கள்னா பிரச்சாரம் பண்றதுன்னா யாரோ கொஞ்சம் பேருக்கு வேலை அப்படின்னு நினைக்கூடாது. பிரச்சாரம்னா என்னங்க? மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு வெறும் பயான் செய்வதா? அது மட்டும்தான் பிரச்சாரமா? ஒவ்வொரு தனி மனிதனையும் நாம் சந்திக்கிறோம், வியாபாரத்தின் மூலம் சந்திக்கிறோம், கொடுக்கல் வாங்கல சந்திக்கிறோம். முஸ்லீம்களை நான் சொல்லுகிறேன், இவர்கள்ட்ட இருக்கிற அறியாமை, பாவங்கள், இஸ்லாத்தை பற்றி தெரியாத விஷயங்கள், இதை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு பேசி அவர்களுக்கு செய்திகளை கொண்டு போவது எத்தனை பேர்? நமக்கு எதுக்கு அந்த வேலை? அது யாரும் இருக்கிறாங்க, ஜமாத் இருக்குது, இயக்கம் இருக்குது. அப்படித்தானே இன்றைக்கு நினைக்கிற பார்க்கிறோம் நம்ம. அன்புக்குரியவர்களே, அப்ப பார்க்கிறோமா இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருவரும் இந்த பணியை ஆற்ற வேண்டும். ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறவங்க கவலை. நம்மளை நாம் முதலில் சுய பரிசோதனை செய்யணும். நாம இஸ்லாத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் தான் வாழுகிறோமா என்று நாம் நம்மை சீர்படுத்தி நம்முடைய குடும்பத்தில் அந்த பணியை செஞ்சு சந்திக்கிற முஸ்லிம்கள்ட்ட இந்த செய்தி சொல்லணும். அவர்களை சரியாக்கணும், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக மாற்றத்துக்கு உள்ளே கொண்டு வரக்கூடிய பணியை செய்ய வேண்டும். இதை செய்யலன்னு வைங்க, சோதனைக்கு உள்ளாகும். இப்போ இஸ்லாமே தெரியல, ஏதோ ஒரு சாலை கடை முன்னாடி மீன் வித்துட்டு இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் தான், கலவரம் வருது, அடிச்சு கொண்டா முஸ்லீம் இறந்துட்டாருன்னா உங்ககிட்ட இஸ்லாம் இருக்குதா? அல்ல, நீ இறந்தால் பரவாயில்லை, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ரயில்ல அடிச்சு கொள்றான், மொத்த பண்ண பரவாயில்ல, அந்த இறை நம்பிக்கையோட எதிர்கொண்டு மரணித்தால் சகிது. ஏன் பயப்படுற? அது இருக்குதா நம்மகிட்ட? அந்த வரணுமா இல்லையா? அந்த சமூகத்தை அந்த உறுதியின்பால் திருப்பணுமா வேண்டாமா? சீரான ஒரு வாழ்க்கை போக்குக்கு நாம் வரணுமா வேண்டாமா? வந்திருக்கிறவங்க கடமை. நம்ம யாரோ 10 பேர், யாரோ ஜமாத்து, யாரோ இயக்கம், யாரோ உலமாக்கள் அப்படி நினைக்க கூடாது. தனி மனிதனை சந்திப்பது, நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல முஃமின்களுடைய பண்பை சொல்றான். நீங்கள் தான் சிறந்தவர்கள். மனித குலத்திலே நீ குன்தும் கைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் மனித குலத்திலே சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? நன்மையை வரைக்கும் தீமை தடுக்க நம்ம செய்யணுமா இல்லையா? தனிஞ்ச சந்திக்கிற ஒருத்தரை, அவர் ஒரு தப்பான கருத்துல இருக்காரு, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவனுக்கு சொல்லணுமா வேண்டாமா? யாரையும் பேசுறோம், வாதம் பண்ணுவோம், விவாதம் பண்ணுவோம். இன்னும் சொல்றது இல்லையா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது குறை காண்கிறோம். கவலையோடு பேசுறோம். குறை காண்பதில் பிரயோஜனம் இல்லை. வழிகேடு என்று பத்துவா கொடுப்பதில் பிரயோஜனம் இல்லை. நீ எல்லாம் நரகவாதி, நானெல்லாம் பரிசுத்தவான் என்று பேசுவது நம்மை வழிகெடுத்துவிடும். அப்படி அல்ல. அவர் மீது அக்கறை, கவலை. இவர் இப்படி இருக்காரு, இந்த சமூகம் இப்படி இருக்குது, இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இது தவறா இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுமே இந்த கவலையோடு பணியாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் பணி என்னங்க?
மதீனாவுக்கு போனோம்னு ரசூலுல்லாஹ் செஞ்ச 3 பணிகளில் மிக முக்கியமான பணி முஸ்லிம்களை சீர்படுத்துவது. ஒவ்வொருத்தரும் சஹாபாக்களுடைய கடந்த கால வாழ்க்கை தான் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நரகத்தின் கரை மீது இருந்தார். வகுந்தும் அலா ஸஃபா ஹுஃபரத்தின் மினன்னார். நரகத்தின் பக்கத்துல இருந்தாங்க, உடனே விழுந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி மாறினாங்க? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எப்படி மாறினாங்க? சீர்திருத்தம், தன்னை மாற்றிக்கொள்வது. இதுவரைக்கும் எப்படி இருந்துட்டோம், இனிமேல் அல்லாஹ் பக்கம் திரும்ப, இதுவரை விட சரியான வாழ்க்கை போக்கு இல்லை, இன்னைக்கு நான் மாறேன் என்று அன்றைக்கு சீர்திருத்தம் அந்த தர்பியாக்கள் நடைபெற்று இன்னைக்கு இருக்குதா? எல்லாம் ஒரு சடங்கு மாதிரி நடக்கும், எல்லாம் ஒரு செய்யணுமேனு செய்யற மாதிரி இருக்கு. அந்த கவலை, அந்த அக்கறையோடு நடந்தவர்கள் குறைந்து. அப்ப இதை செய்யணும். முதல் விஷயம், சமூகத்தை சீர்படுத்துற வேலையை எல்லாரும் யாரெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை இருக்குதோ அவங்க செய்யணும். இதுக்கு போய் 7 வருஷம் படிச்சு தர வேண்டியது இல்லை. இதுக்கு போய் நீங்கள் உலமாக்கள் மாதிரி குர்ஆனை கரைச்சு குடிக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு தெரியும் இது தவறு, இது சரி. சரியான விஷயத்திற்கால் மக்களை அழைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்தை அறியாத மக்கள்கிட்ட சொன்னாங்க. இஸ்லாத்தை அறியாத மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பணி என்னங்க? அழைப்பு பணி. அதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. அந்த 23 ஆண்டு காலம் அதைத்தான் செய்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா 500 கடிதங்கள் எழுதியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எழுதினவங்களுக்கு கையெழுத்து வச்சிருக்காங்க. 500 கடிதம். யோசிச்சு பாருங்க. எப்போ? அன்றைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற மன்னர்களுக்கு, மற்ற அதிகாரிகளுக்கு, தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறார். இப்ப எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் போய் பிரச்சாரம் செய்வதன் மூலம் என்ன விளைவு ஏற்படுகிறீங்களா? யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறானோ அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, நாளைக்கு நடக்கும். இஸ்லாத்தை தீவிரமா எதிர்க்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க மேலை நாடுகள்ல பல அறிஞர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. தனியாக ஒரு லிஸ்டே இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அழைச்சு பாருங்க. குர்ஆனை எதிர்த்தவர்கள், பைபிளை பிரச்சாரம் செய்தவர்கள், இஸ்லாம் இருக்கக்கூடாது என்று வெறி கொண்டு அலைஞ்சவர்கள், முஸ்லிமை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கியவர்கள் பல பேரு இஸ்லாத்தை ஏற்று பிரச்சாரம் செய்யறாங்க. ஏன்னுங்களா? செய்தி அவங்களுக்கு போயிடுச்சு. இஸ்லாம்னா அவங்க தப்பா நினைச்சாங்க, அவங்களுக்கு போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை பரவலாக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இத மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதை செய்யறது யாரு? அதுவும் ஊருக்கு 10 பேர் இருந்தா போதும். இவ்வளவு பேர் வாழணும். திருப்பூர்ல ஒரு 1 லட்சம் பேர் பண்ணுவீங்க. இந்த பணியை செய்பவர்கள் எத்தனை பேரு? ஆயிரக்கணக்கான பேர் இருப்போமா? 1000 பேர் செஞ்சா என்ன ஆகும் தெரியல? பெரும் புரட்சி ஏற்பட்டுவிடும். அப்ப நம்ம மேல கடமையில, நம்ம முஸ்லீமா இருக்கோம், நம்ம 5 நேரம் தொழுகிறோம், நம்ம தர்மம் செய்யறோம், நான் உமராவுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன், அவ்வளவுதான் என்ன நினைக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இல்ல. இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாத மக்கள்கிட்ட கொண்டு போகும் பொழுது இஸ்லாத்தின் எதிரிகள் வீழ்த்தப்படுவார். இஸ்லாத்தின் எதிரிகள் வீழ்த்தப்படுவான். இஸ்லாம் அந்த இடத்துல மேலோங்கும். தடை செய்ய முடியாது. இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு. அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்படியானால் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு பணி என்னங்க? தெரியாத மக்கள் யாரா இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப லேசி. நீங்க பார்க்கலாம், சின்ன சின்ன புத்தகமா இருக்கலாம், ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல அனுப்புறதா இருக்கலாம், ஒரு இஸ்லாத்தை பற்றி பேசிய ஒரு அறிஞருடைய சிறு குறிப்பை ஒருவருக்கு தரலாம். நம்ம செய்யறோம், எத்தனை பேர் செய்யறோம்? அதுமே அக்கறை இல்லை. எல்லாத்துலயும் கருத்தா இருக்கும். இந்த ஊர்ல வந்தா கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். எதை கத்துக்க மாட்டேங்கிறோம்? கொடுத்ததுக்கு சொல்றது மட்டும் யாரோ செய்யிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், நான் ஏற்றுக்கிறேன். இதை நான் ஒருத்தர் சொல்றேன், எனக்கு என்ன அர்த்தம்? நான் இப்படி சொல்வதால் என்னை அவர் கோபித்துக் கொண்டு அவர் விலகிடுவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது நீங்க உண்மை. அவர்கள் யார்கிட்ட கேட்கறதுன்னு அவங்க தயங்குறாங்க. இஸ்லாத்தில் நம்ம எப்படி கேட்கறது? முந்தா நாள் ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட குர்ஆனை கொடுத்து இஸ்லாத்தின் செய்தி, குர்ஆனை பற்றி சொன்னா அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அதானே வீடியோ 100கணக்கில் போட்டிருக்காரு. அவர் கேட்கிறார், முழு குர்ஆன் இதுல இருக்கிறா, இது போக வேற ஏதாவது குர்ஆன்னா வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். வேற ஏதாவது தெரியல. கேட்டா எனக்கு நண்பர்கள் முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்றாரு. நிறைய பத்தி மருத்துவத்தை பத்தி விழிப்பு வராங்க. அவருக்கு என்ன தெரியல? இந்த வேதத்தை கொடுத்தால் அவருக்கு நிறைய குர்ஆன் என்னன்னு தெரியல. அப்ப இப்படி நம்மை சுற்றி வாழக்கூடியவர்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது யார் செய்யறது? அப்ப இந்த பணியை நாம் செய்ய தவறினால், இன்னும் சொல்றதா இருந்தா தெளிவா,
எப்பவெல்லாம் முஸ்லிம்கள் இந்த அழைப்பு பணியை செய்தார்களோ அப்போலாம் அல்லாஹ் கண்ணியமாக இச்சத்தாக வாழ வச்சிருக்கான். தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய பணி, இறை தூதர்கள் செய்த பணி. நம்ம நினைக்கிறோம் யாரோ 4 பேர் வேலை இல்லாதவன், வேலைக்கு போக வேண்டிய வேலை இல்லை. இது கலெக்டரை விட, இது IAS அதிகாரியை விட, இது உயர் பதவியை விட சிறந்த பணி. ஏன் தெரியுங்களா? அல்லாஹ்வை பற்றி அறியாத மக்கள்கிட்ட போய் சொல்றோம். அவ்வளவு அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம. அல்லாஹ் நம்மளை அங்கீகரிக்கணும். அவ்வளவு பாக்கி செய்யறோமா? அப்போ நான் சொன்ன கவுலம் மிம்மன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல்லறம் செய்து நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம் என்று யார் சொல்றான்? அதை விட சிறந்த வார்த்தை இருக்குதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். ஆகவே அன்புக்குரிய நல்லடியார்களே, இந்த முஸ்லீம்கள்ட்ட சீர்திருத்தமும் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட இந்த சத்தியத்தையும் கொண்டு சேர்ப்பதுதான் நம்மை இங்கே சிறப்பான முறையிலே வாழ செய்யும், நிம்மதியாக வாழ முடியும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக எனது முதலாவது உரையிலே நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை போக்கு எப்படி இருக்குது? இறை இல்லங்களுடைய நிலைகள்லாம் என்ன? எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவிலே ஒரு துன்பமான சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அது என்னன்னா தற்காப்பு, டிஃபென்ஸ். பத்ர் யுத்தமே என்ன நடந்ததுங்க? வருகின்ற எதிரிகளை தடுப்பது. அதுதான் வியாபாரத்துக்கு போறவங்க இடையூறுன்னா அவனை பிடிச்சா அவங்க பயப்படுவாங்கன்னு போனதுதான். தாக்குவது நோக்கம் அல்ல. இப்ப இந்த மாதிரி வந்ததே நடந்ததா அப்படித்தான். ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு? மதச்சார்பற்ற நாடு சொல்லிக்கிறாங்க, ஜனநாயகம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இங்க நாம எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது? பல விஷயம் இருக்குது. இந்த மக்களை திரட்டி போராடுவது, சட்ட ரீதியான போராட்டம், கண்டன கூட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இது ஒரு வகை. இதை செய்யணும். சட்டத்துல என்ன இடம் இருக்குதோ அதை எப்படி வச்சு சட்டத்தின் மூலமாக முறியடிப்பது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் தன்னை ஆளுமைகளை வளர்த்துக் கொள்வது. அதற்காக இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு சமூகத்தை புறக்கணிக்க முடியாத இடத்துல இருந்தா கை வைக்க யோசிப்பான். இது ஒண்ணுமே இல்லைங்க. கிறிஸ்தவ சமூகம் நம்மளோட வாழ்றாங்க. கிறிஸ்தவ சகோதரர் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தையும் கல்வி நிலையத்தையும் அவர்களுடைய மருத்துவமனையும் இழுத்து மூடினால் அரசாங்கம் ஆடி போயிடும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கிறிஸ்தவர்கள் நடத்தாத பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு வேணா நிறைய அப்படி வந்திருக்கலாம். கடந்த காலத்தில் எப்படிங்க? அவங்கள தவிர சிறந்த பள்ளிக்கூடம் இல்லை, அவங்கள தவிர மருத்துவம் செய்வதற்கு சிறந்த மருத்துவமனை இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டம் இருந்தது. அவங்க கல்வி சாலைகளை ஸ்டாப் பண்ணனா பெரும் பிரச்சனை உருவாகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு தொழில், இப்ப இந்த ஊர் இருக்குது, இந்த ஊர்ல இந்த வணிக தொழிலை ஆரம்பிச்சு வச்சது யாருங்க? எல்லாரும் கை தூக்குவோம். நாங்க தான். இன்னைக்கு யார் கையில் இருக்குது? ஏன் நம்ம கையில் இல்லை? ஏன் நம்மளுக்கு முயற்சிக்கல? நம்மளோட பொருளாதாரம் இல்லையா? முதலீடு மேல காசு இல்லையா? இல்ல அது காரணமா தொழில்நுட்பம் தெரியாமல் உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்ல, வேறு பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன? ஒவ்வொரு ஊரிலும் ஈரோட்டுக்கு போனீங்கன்னா மஞ்சள், அங்க ஒரு காலத்துல முஸ்லீம்கள், இன்றைக்கு யார்? வேறு பக்கம் போயிடுச்சு. அதே போல எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ அங்க இருக்கிற தொழில இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பார்க்கணும். நம்மளை வளர்த்துக்கிட்டா இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தா அதிலே நமக்கு பாதுகாப்பு இருக்குது. தற்காப்புனா சண்டை போறலாம் தற்காப்பா, அது ஒரு நிலை. தேவைப்படுகிற இடத்துல இருக்கலாம். இங்க அதுக்கு வேலை இல்லை, நிறைய இருக்கு. இங்க அரசமைச்சு அது நடத்துற போடு மேல இங்க நிறைய வேலை இருக்குது. தன்னை வளர்த்து கொண்டால் கல்வியில அதிகார மட்டத்திலே நம்ம நிறைய இருந்தா என்ன ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற கமிஷனர் முஸ்லீம், இங்க இருக்கிற நீதிபதி முஸ்லீம், இங்க இருக்கிற ஒரு அரசு அதிகாரி முஸ்லீம், கல்வி சாலைகளிலே கல்லூரிகளிலே பயிற்றுவிக்கிற ப்ரொஃபசர், டீச்சர்ஸ் நிறைய முஸ்லீம். முஸ்லீம்னா இஸ்லாம் அறிந்தவர். நான் வெறும் முஸ்லீம் நிறைய இருக்காங்க. போனீங்கன்னா அவன் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுவான். அதை சொல்லல, இஸ்லாத்தை அறிந்து இறை அச்சமுடையவர்கள் இந்த பொறுப்புக்கெல்லாம் வந்து நீதியாக நடப்பார்கள். முஸ்லீம் சாதாரணமா நடக்க வேணாம், நியாயமா நடப்பாங்க. அப்ப இந்த மாதிரி
ஆளுமைகள் நம்ம இடத்துல இருக்கிறதா? கல்வியில இருக்குதா? பதவிகள்ல உயர் பதவிகள் இருக்குதா? IAS IPS ஆபீசர்களாக இருக்கிறோமா? கிள்ளுக்கீரையா பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் நிலைமை. அப்ப என்னன்னா அடித்து ஒழிப்பதற்கு ஈஸியா இருக்கு. தொழில காண போயாச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்மை மறுபரிசீலனை செய்ய நம்ம மாறணும். நம்ம மாற்றினாத்தான் அல்ல மாற்றோம். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காப்பு செய்தாங்க. என்னென்ன செய்யணுமோ செஞ்சாங்க. அந்த தற்காப்பிலே நம்முடைய பகுதியை நம்மை ஒரு ஆளுமையாக வளர்த்துக் கொள்ளும். நம்ம கையில எல்லாம் இருக்கணும். நம்மளை புறக்கணிக்க முடியாது ஒரு சக்தியாக மாறணும். அதுக்கு இந்த உம்மத்தின் மீது கவலைப்படணும். இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? கல்யாணத்துக்கு இந்த சமூகம் செலவுல விரயம் இருக்கு பாருங்க. ஒரு பத்திரிகை இருக்காங்க சமூகத்துக்கு. பத்திரிகையில தானுங்க அவன் நினைச்சா என்ன வேணா எழுதலாம். பாலஸ்தீன் காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள் குழந்தையா கொள்றான், பார்க்கலாம். அது அவனுக்கு பெருசா தெரியல. 4 யூரன் செத்து போயிட்டானா தீவிரவாதம், அது பயங்கரமா தலை வச்சு ஆடுது அப்படின்னு அவர்களை சொல்லும்போது தீவிரவாதிங்கிறான். தீவிரவாதி இவங்களை சொல்லும்போது இப்போ பயங்கரமா ஒரு நாடு தேச பக்தியா நடக்கிற மாதிரி சொல்றதுன்னா எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படியும் எழுதலாம். இப்போ ஒரு மீடியா நம்ம கையில இருக்குதா? தொலைக்காட்சி இருக்குதா? பத்திரிகை, தினப்பத்திரிகை இருக்கா? இவ்வளவு முஸ்லீம் மாநிலம் பண்ணிக்கிறா தமிழகத்துல தினப்பத்திரிகை இருக்குதா? இல்ல. அப்ப காசு இல்லையா? காசுலாம் இருக்குது. இப்ப என்ன இல்ல? கல்யாணத்துக்கு பின்ன பல கோடி இருக்கு பாருங்க இந்த சமூகம். அவ்வளவு லேசு கல்யாணம், அவ்வளவு அக்கிரமும். ஒவ்வொருத்தரும் ஒரு கல்யாணம் பண்ணா அதோட முடிஞ்சது. 25 லட்சம் 50 லட்சம் கோடியோடு தொடுகிறது இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கல்யாணம். பெருமையை நிலைநாட்டுவது. இப்ப இந்த மாதிரிலாம் துனியாவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய சாதாரண அழிவு, வருங்காலம் இதைவிட மோசமாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதோடு நம்மை நாம் சீர்படுத்திக் கொண்டு இந்த சமூகத்தின்பால் அக்கறை கொண்டு கவலை கொண்டு உழைத்தால் ஒழிய இந்த நிலைமைக்கு தீர்வில்லை என்பதை உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறையெல்லாம் தகர்க்கப்பட்ட இந்த நாளிலே இந்த முஸ்லீம்களுக்கு இனிமேலாவது ஒரு கண்ணியமான ஒரு அழகான வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தொரு புரிவானாக. அவனுடைய இறை இல்லங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான உதவிகளையும் தருவானாக என பிரார்த்தித்தவனாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்த பள்ளியை வச்சு நிர்வாகம் பார்த்து மக்கள் வழங்க வேண்டும், நல்ல செய்தி போகணும், சரியான முறையில் சத்தியம் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம் இங்க. இதுவே இந்த மெயின் இடத்துல ஒரு வியாபார ஸ்தலமா மாத்தினா என்ன அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி சிரமப்பட்ட ஒரு ஏற்பாடு செஞ்சா நிர்வாகம் செய்வதற்கு சில பல காசுகள் தேவைப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? வர்றவங்க கேட்கவே கூடாது. சந்தா பாக்கிங்கிறத நம்ம வைக்கவே கூடாது. நான் ஏதோ தப்பா சொல்லி நினைச்சுக்காதீங்க. நம்ம ஆர்வமாக இதுக்கு செலவழிக்கணும். ஏன்? நல்ல பணி நடக்குது. நம்ம செலவழிப்பது சிறந்த காசு. நம்ம செலவழிப்பதுல சிறந்த காசு. வணக்கம் நடைபெறுகிறது, திக்ரு நடைபெறுகிறது, பிரார்த்தனை நடைபெறுகிறது. நம்ம இதுக்கு செலவழிச்சா நம்ம கணக்கு எல்லாம் வர வச்சுட்டு போறோம். நமக்கு நன்மை தேடி வரும். உலகத்திலேயும் நன்மை வரும், ஆகரத்திலும் பெரும் கூலி இருக்கிறது. அப்ப அதனால இருக்கிற ஒவ்வொருவரும் யாரை பத்தி பேச்சு வேலை நினைக்க வேண்டாம். தாராளமான முறையிலே இந்த மாதிரி பணிகளுக்கு செலவிடுங்கள். இப்படி கொடுத்தா அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில வரக்கத்தையும் அபிவிருத்தியும் தருவான். அதனால சந்தா பாக்கி அது எங்க போனாலும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு காலையில வரக்கூடாது. பாக்கி வேண்டாம். நம்ம சந்தா பாக்கி வியாபாரத்தில் பாக்கி வைக்கிற மாதிரி சந்தார பாக்கி வைக்க கூடாது. அக்கறையோட கொடுக்கணும், கேட்க கூடாது. நான் தர வேண்டி இருக்கா மாசமான நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி நம்மை சீர்படுத்துவது எதுக்கு? நிர்வாகம் பார்க்கிறவங்களுக்கு உதவிட அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன். இந்த பணி நடக்கணும். இது மாதிரி நிறைய நடக்கணும். இது பத்தாது, நிறைய நடக்கணும். மக்கள் இன்னும் தரணும், செய்திகள் போக அவங்க மாத்திக்கணும் அப்படிங்கிற கவலையோடு இதை செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம், சும்மா ஆரம்பிக்கும் போது வரணும். இமாம் மெம்பர்ல ஏறிட்டா மலக்குகள் ஃபைலை கிராஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருவாங்க. பயான் கேட்குறது நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆரம்பிக்கும் போது 10 பேர், முடியும் போது இடமெல்லாம் நிற்கிறது என்பது எல்லா இடங்களிலும் நடக்குது. நம்ம இடத்துல அது வேண்டாம். முடிந்த அளவுக்கு தூரத்துல இருந்து வந்தா ஓகே, பக்கத்துல இருக்கிறோமா இருந்தா வாங்கி சொல்றது. சும்மா பயான் 12:40 போட்டாச்சு. நம்மளை நாம் கொஞ்சம் சீக்கிரமாக தயார்படுத்தி கொண்டு அந்த வக்தல அமருமாறு உங்களுக்கு எனக்கும் உபதேசித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நல்லடியார்களோடு நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து வைப்பானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.